புரொடக்ஷன் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ 45,000 கோடி வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மது ஆலைகள், மது வருமானம் டாஸ்மாக், மத்திய அரசு எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்காத சூழ்நிலை ஒரே முட்டா தடாலடி அப்படின்னு மூடிட்டு அப்படின்னா, அங்கேயும் காசு கொடுக்காம இங்கேயும் காசு கொடுக்காம மெட்ரோ 2ஆம் பாகத்துக்கு எங்களுக்கு காசு கொடுங்க, ஜிஎஸ்டிக்கு எங்களுக்கு காசு கொடுங்க, சமக்ரா சிக்ஷா நிதி எங்களுக்கு காசு கொடுங்க, இப்படி நான் ஒவ்வொரு நாள் போய் கெஞ்சி சூழல் இருக்கு. அப்ப இதையும் வந்து படிப்படியா நாங்க குறைக்கும் போது எப்ப தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ அதை நோக்கி நாங்க இப்ப வேற ஃபாரின் போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு இருக்கிறாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இதெல்லாம் மூடப்படும். இந்த கடைகளால் தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். நாங்கள்லாம் பஸ்ஸில் இலவச பஸ்ஸில் போகிறோம். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய், அப்புறம் இந்த ரேஷன் அரிசி இதெல்லாம் நாங்கள் வாங்கி திக்கிறோம். இந்த சாராய விட்ட காசார நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் சோறு சாப்பிட்றோம். ஐயா தேவாலை அதில் உன்னை தருதலையே சாக கிடக்குது. முதலீடு நோக்கமும் மதுவிலக்கு. அப்போது முதலீடு மீறி மது விற்பது யார் தமிழ்நாட்டில்? மது ஆலை அந்த அதிபர்கள் பயங்கரமானவர்கள், பெரிய சக்தி படைத்தவர்கள். அவர்களை எதிர்த்து போராடுவது மிக கடினமானது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வருதா இல்லையா? நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ள யாரை பார்க்க போனீங்க? நீங்க எல்லா நோக்கத்தையும் நீங்க கண்ணாடியே நீங்க வந்து விடுதலை சித்த சார்பா நீங்க தான் வந்து அண்ணா அறிவாலயத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. சார் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுங்க. நீங்க இல்ல இவங்க தான் கேட்டாங்க, நீங்க எப்படி ஆத்தா சொல்றீங்க? நீங்க கேட்டிருப்பார்கள் சொல்றீங்களா சார்? அவர்கள் அழைத்து வர சொன்னாங்க, நான் சொல்றேன். மக்கள் உயிரிழந்தது வந்து தாங்க முடியாம அங்கேயே இருந்ததுன்னு சொல்லி பிசிகாவோட பலரே எங்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர். அந்த தலைவர் வந்து அங்க போய் இருந்தாங்க. யாராவது இங்க இருந்து போனாங்க, யாராவது 2 பேர் போனாங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படி இல்ல. அப்ப அந்த அளவு மன அழுத்தமும் வேதனையும் அங்க தங்க பாதிக்கப்படக்கூடிய தங்கறதுக்கு அங்க வசதி வாய்ப்பு தங்கி இருப்பாரு. என்ன போகுது? திருமாவளவன் அவர்களுக்கு எடப்பாடியை எதிர்த்து ஒரு வழக்கு போடணும் அப்படின்றது எண்ணமா, இல்ல ஒட்டுமொத்தமான மக்களுக்கான சமூக நீதியை காப்பாற்றுன்றது எண்ணமா? வழக்கு போடுறது எது எண்ணமா இருக்கும், நோக்கமா இருக்கும்? சமூக நீதி காப்பாற்றுறது அது கடந்த ஆட்சியில மட்டும் தான் காப்பாற்றணும். இந்த ஆட்சியில காப்பாற்றக்கூடாதுன்னு எதனா பாலிசி இருக்கா? வழக்கு தள்ளுபடி ஆகுது இல்ல? பல இடங்கள்ல பிணங்கள் எடுத்து போக முடியல. திருமாவளவனுக்கு சிறப்பு செஞ்சுட்டா போதுமா? குறி கேட்கிறான சிறப்பு செஞ்சா போதுமா? கோயில்களுக்கு நுழைய விடாம அடிக்கிறானுல. ஒன்றும் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றுமே இல்லையா? கோயிலை போட்டு கம்முன்னு வந்துடுறியா? திருமாவளவனுக்கு சிறப்பு செஞ்சா அது போதுமா? 14,63,000 பேர் விதவைகளாக மாறி இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் சரக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட நம்ம அக்கா கனிமொழி அக்கா வந்து 20 லட்சம் பேர் விதவைகளாக மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது தமிழ்நாடு. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்தித்து பல்வேறு நடப்பு அரசியல் குறித்து பேச இருக்கிறோம். அழைக்காமலேயே திமுக வந்து தங்களுடைய மாநாட்டிற்கு வருகிறேன் என்று விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கின்றது. இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றி, ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மற்றொரு கட்சியை ஏற்றுக்கொண்டதாக ஒரு மிகப்பெரிய பலமா அந்த மாநாட்டுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. இந்த கணமனைதான் அன்பார்லிமெண்ட் வேலை பேசுறீங்களா? எத்தனை இடத்துல நீங்க பேட்டி கொடுத்தது அன்பார்லிமெண்ட் வேடா? அன்பார்லிமெண்ட் என்ன இடத்துலயும் நீங்க போய் என்ன சொல்றீங்க, அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாரு, அடகு வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க. ஒரு கட்சி இவ்வளவு பேர், திமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம், 100 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கு, நான் போய் அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதில்லைன்னு திருமாவளவன் அவர்களே பேசியிருக்காங்க. சரி, அவர் அழைக்காமலேயே வெளியே வந்து பேட்டி கொடுக்க சொன்ன, நான் அழைக்கலைங்க, மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், அழைக்கல, 2 பேரை கொடுக்குறேன்னு திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார். சொல்ல வேண்டியதானே, உனக்கு எதிராக தாங்க நாங்கள் பேச போறோம், எப்படிங்க உங்களை வச்சு பேசுறதுன்னு? அப்போ அங்கே சொல்லிட்டீங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் பேசலை, அப்படிதானா?
யாருக்கு எதிராக மாநாடு? அப்புறம் அரசுக்கு எதிரான மாநாடு தானே. அதான் அப்புறம் அரசுக்கு எதிரான மாநாடு. இல்லை, அதை நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டேன். எங்கள் தலைவருக்கு அது தெரியாதுங்க, அப்படி கூட வச்சுப்போம். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு தெரியாத மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன, நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர்களுக்கு இது என்ன மாநாடு, எதற்கான நோக்கம்னு தெரியாமல் தான் நான் கேட்டவொடனே கொடுத்துட்டாரு அவரு. கேட்கறதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடுன்னு சரி, அப்ப ஏங்க நானாவது பரவாயில்ல, நீங்க அதை விட மோசமா கேக்குறீங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீ என்ன நோக்கம், நல்ல நோக்கம் இல்லையா? முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? ஈரோடு முத்துசாமி அவர்கள், மதுவிலத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க? தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதுதான் மனசில் எண்ணமாக இருக்கிறது. அது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? என்ன நீ குதர்க்கமா கேட்டா என்ன பதில் சொல்றது? தெரியும்னு சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் அவருடைய நோக்கம்னா அப்புறம் தெரியாம எப்படி இருக்கு? என்ன சார் நீங்க என்ன கேட்க வேண்டியதானங்க? என்னங்க அப்படி எப்படிங்க தெரியாம அவர் சொல்லுவான்னு கேளுங்க. அண்ணா அவர்களின் நோக்கமும் கலைஞர் அவர்களின் நோக்கமும் ஒன்றுதான். ஆனா தவிர்க்க முடியாமல் கலைஞர் அவர்கள் ஒரு 7-8 மது ஆலைகளுக்கு அனுமதி கொடுத்தார். இருவரை போல ஸ்டாலின் அவர்கள் நோக்கமும் ஒன்றுதான். மதுக்கடைகளை மூடுவது. மதுக்கடைகளை மூடுவதில்ல, மதுவிலக்கை அமல்படுத்துவது. ரெண்டு ஒண்ணு தானே. மதுக்கடை மூடுறது வேற, மதுவிலக்கை அமல்படுத்துவது வேற. என்ன வித்தியாசம் இருக்கு? மதுக்கடைகளை முன்னா இந்த 4 கடையை மூட்டை, 5 கடையை மூட்டுவீங்க. 5000 கடைகள்ல ஒரு 500 கடை படிப்படியா மூட்டாருவீங்க. மது விலக்கு வேற இல்ல, ஒட்டுமொத்தமா. ஆமா, நீங்க திருமாவளவன் மாதிரி சொல்றீங்க. முதல்ல மது விலக்கு மாநாடு, இப்ப டார்கெட் குறைப்பு மாநாடுன்ற மாதிரில சொல்றீங்க. மது ஒழிப்பு மாநாடு, அதுவும் எங்க பிரச்சனை நடந்ததோ, எங்க உயிர்கள் காவு வாங்கப்பட்டதோ அங்கேயே பெண்களின்காக வைக்கப்பட்ட மாநாடு. நீங்க என்ன கோரிக்கை முதலிடம் வைத்தீர்கள்? மதுவை ஒழிக்க வேண்டும், அதான் மாநாடு. அதான் மாநாடு. நீங்கள் முதல்வரோட என்ன பேசினா, என்ன கோரிக்கை வைத்தீர்கள்? மதுவில் டார்கெட் வைத்து விற்பதை குறைக்க வேண்டும். அதாவது டார்கெட்டை குறைக்கணும். இப்போ தீபாவளிக்கெல்லாம் வந்து இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லிடாதீங்க. அப்படியே சொல்ற மாதிரி இருந்தாலும் வெளியே சொல்லிடாதீங்க சாமி. ஒன்று. இன்னொன்று, முடிஞ்சா படிப்படியாக குறைங்க. இது 2 தான் நோக்கம்னு அவரே சொல்லிட்டாரு. அண்ணா அறிவாலயத்தில் சிலரை சந்திப்பதற்கு முன்னால் அது மது விலக்கு மாநாடு. சந்தித்த பிறகு அந்த டார்கெட் குறைப்பு படிப்படி அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. மது ஒழிப்பு மாநாடு சார். அவர் சொல்லலை சார். அதை உங்களை மாதிரி நிருபல் தானே, நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் கூட எடுத்து பாருங்க. அண்ணா அறிவாலய வாசல் அவர் கொடுத்த பேட்டியை கேட்டு பாருங்க. ஆமாம், இது மது விலக்குக்கான போராட்டம், மதுவை சுத்தமாக ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரா? இன்னொன்று, முதல்வர்களின் நோக்கம் மதுவிலக்கு. மதுவிலக்குன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் மது இல்லாமல் நிலையை உருவாக்குவது. அப்போ முதல்வரே வந்து நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் தமிழ்நாட்டில். நிச்சயமா. அவரை மீறி யார் தமிழ்நாட்டில் மது விற்பது? இருக்கக்கூடிய சூழல் அது. அதான் என்ன சூழல் அது? இப்ப இன்னொரு ஆஸ்பெக்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன சூழல் சொல்றாங்க? அது என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 45,000 கோடி வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மது ஆலைகள், மது வருமானத்துல டாஸ்மாக், மத்திய அரசு எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்காத சூழ்நிலையில ஒரே முட்டா தடாலடி அப்படி நான் மூடிட்டோம் அப்படின்னா, அங்கேயும் காசு கொடுக்காம இங்கேயும் காசு கொடுக்காம, மெட்ரோ 2ஆம் பாகத்துக்கு எங்களுக்கு காசு கொடுங்க, ஜிஎஸ்டிக்கு எங்களுக்கு காசு கொடுங்க, சமக்ரா சிக்ஷா நிதி எங்களுக்கு காசு கொடுங்க, இப்படி நான் ஒவ்வொரு நாள் போய் கெஞ்சி சூழல் இருக்கு. அப்ப இதையும் வந்து படிப்படியா நாங்க குறைக்கும் போது எப்ப தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு சூழல் அதை நோக்கி நாங்க இப்ப வேற ஃபாரின் போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு இருக்கிறாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இதெல்லாம் மூடப்படும் சொல்றேன். நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறேன். என் மாண்புமிகு முதல்வர், என் மீது பாசம் கொண்ட முதல்வர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இந்த கடைகளால் தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். நாங்கள்லாம் பஸ்ஸில், இலவச பஸ்ஸில் போகிறோம். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய், அப்புறம் இந்த ரேஷன் அரிசி இதெல்லாம் நான் வாங்கி திங்கிறோம். இந்த சாராய வித்த காசால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் சோறு சாப்பிட்றோம் ஐயா தேவால. அதில் ஒன்று தருதலையே சாக கிடக்குது குடிச்சிட்டு. அதால் நீங்கள் அந்த குடியை நிப்பாட்டுங்க. அந்த வருமானம் வேணாம். நாங்கள் 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை கூட சாப்பிட்டு வரோம். எங்களால் இந்த அவலத்தை சகிக்க முடியல அப்படின்னு இப்போ மக்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. சார், நம்ம தமிழ்நாட்டின் மீது கஷ்டம் வருதா? நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 டீ சாப்பிட்றோமா? ஒரு டீ சாப்பிட்றோம். அந்த கஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்காக நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னா முதல்ல நிறுத்துவாரா? நிச்சயமா நிறுத்துவார். ஏன் நிறுத்த மாட்டாரா? சரி, அந்த கோரிக்கையை உங்கள் மூலமாக வைக்கிறோம்.
இன்னும் இவ்வளவு டவுட்டா நீங்க சொல்றீங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு தான் தமிழக முதலமைச்சர். அப்புறம் என்ன நீங்க உங்களுக்கு டவுட்? அது அதாங்க நாங்க சொல்லிட்டோங்க. இப்போ இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எல்லா இடத்துலயும் நம்ம பிரச்சாரம் பண்ணுவாங்க. தமிழக முதல்வரே, நாங்கள் 3 வேளை சாப்பிடல, 1 வேளை சாப்பிட்றோம், 2 டீக்கு பதிலாக 1 டீ குடிக்கிறோம், அப்புறம் அந்த மாதிரியான லக்ஸரி விஷயங்கள்லாம் விட்டுறோம். நாம் மத்திய அரசை எதிர்த்து போராடுவோம். நம்ம 40 எம்பி இருக்கிறாங்க, ஒரு பய அவங்க ஆள் இல்லை. நம்ம 40 பேரும் டெல்லியை முற்றுகையிட்டு பணத்தோடு வருவோம். இல்லைன்னா நம்ம எம்பிக்கள் பிணம் மட்டும்தான் தமிழகத்துக்கு வரும். நம்மளும் சேர்ந்து போராடுவாங்க. என்ன சார் பணத்தோட வருவான்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க வந்து எதுக்கு தேவையில்லாத? இல்லை, அவங்க அவ்வளோ கல் நெஞ்சம் படைச்சவங்க தானே. நம்ம கேட்டவொடனே கொடுத்துட்டு போகிறாங்களா? நான் எல்லாம் பிணனா செத்து போயிருங்க. நான் சொல்கிறேன், நான் அந்த கடுமையான போராட்டம் சாகும் வரை உண்ணாவிரதம்ன்றான். அப்படி சொல்லுங்க. இருங்க, சாகும் வரை உண்ணாவிரதம்ன்றான். எல்லாம் சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்துருவான். அதுக்குள்ளே ஏதாவது தீர்வு வந்துருமா? அப்படி தானே. அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி எடுத்துங்களேன், செய்வோமா? நான் என்ன சொல்கிறேன், முதல்வரின் நோக்கமும் மதுவிலக்கு. அப்போது முதல்வரை மீறி மது விற்பது யார் தமிழ்நாட்டில்? மது ஆலை அந்த அதிபர்கள் பயங்கரமானவர்கள், பெரிய அவங்க சக்தி படைத்தவர்கள். அவர்களை எதிர்த்து போராடுவது மிக கடினமானது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்ததா இல்லையா? நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே யாரை பார்க்க போனீங்க? திமுக தலைவர். அதானே சொல்ல வரீங்க? தலைவர் தானே பார்க்க போனாரு. அதானே சொல்ல வரீங்க? ஆமாம், அதான் சொல்ல. முதலமைச்சர் இல்லை, திமுக தலைவரை பார்க்க போனார். பார்க்க போனார்ல, கூப்பிட்டாங்க, போனார். கூப்பிட்டு போனாரு. ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முதலமைச்சர். யார் ஃபிக்ஸ் பண்ணது? அது இது வரைக்கும் யார் ஃபிக்ஸ் பண்ணது? இப்ப உங்களுக்கு வந்து திமுகவுடைய ஐடி விங் அல்லது சமூக வலைதளத்துல முத நாள்ல இருந்தே வந்து திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் சந்திக்க போகிறார். யார் போட்டது? விடுதலை சிறுத்தை ஐடி விங் போட்டாங்களா? இல்ல, திமுக ஐடி விங் தானே போட்டாங்க. நாங்கள் பல முறை எங்கள் கோரிக்கைக்காக முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கோம், எங்களால் சந்திக்க முடியவில்லை. யார் சொன்னது? திருமாவளவன் சொன்னார். அப்புறம் இந்த சந்திப்பு எப்படி வந்தது? அப்ப சந்திக்கல, இப்ப எப்படி உடனே டக்குனு மாநாடு நடக்குது, அதனால சந்திக்க போறாங்க. நீங்க எல்லா நோக்கத்தையும் பார்க்க கூடாது. நீங்க கண்ணாடியே சரியில்லை. நீங்க வந்து விடுதலை சிறுத்தை சார்பா நீங்க தான் வந்து அண்ணா அறிவாலயத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. நான் அப்படி சார் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுங்க. நீங்க இல்ல இவங்க தான் கேட்டாங்க, நீங்க எப்படி ஆத்தென்டிக்கா சொல்றீங்க? அதுதான் ஆத்தென்டிக்கா சொல்லல. அவர்கள் கேட்டிருப்பாரு. ஏன் காரணம்? அதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்டிருப்பார்கள் சொல்றீங்களா சார்? அவர்கள் அழைத்து வர சொன்னாங்க, நான் சொல்றேன். அந்த உறுதித்தன்மை எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க சொல்றீங்களா அதே உறுதித்தன்மையில தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஏட்டிக்கு போட்டியே நீங்க சொல்றீங்க. ஏட்டிக்கு போட்டிலாம் இல்ல, நீங்க கேட்கறதுக்கு நான் போய் சொல்றேன், நான் கேட்கறதுக்கு நீங்க போய் சொல்லுங்க. நான் எதனால சொன்னேன் அப்படிங்கறத சொல்றேன். திருமாவளவன் இல்ல நான் சொல்ல ஒரே சொல்லுங்க. திருமாவளவன் என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் ஃபாரின் போயிருக்கிறாரு. போயிட்டு வந்த உடனே நாங்க வந்து அதுக்கான இந்த மாதிரி மாநாட்டுக்கான ஒரு அவரிடம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து தமிழக அரசிடம் அதுக்கு கண்டிப்பாக அனைத்து தரப்புலையும் இது வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இது வந்து மக்களுக்கான ஒரு உரிமைகளுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதை சொல்றேன். நீங்க ஏதாவது விளைச்சத பொறுப்புல இருக்கீங்களா? நான் ஏங்க ஏன் இருக்கக்கூடாதா? நான் இல்ல. ஏன் இல்ல? நான் செய்தியாளர், அதனால இல்ல. அப்படி சொல்லுங்க. இல்ல அது எஸ்சி கட்சியால நான் இல்ல. அப்படி அந்த அளவுக்கு கீழ்த்தரமான எண்ணம் எனக்கு இல்ல. சரி, ஓகே, ஃபைன். அப்படி இருந்தா சூப்பர். இப்போ விடுதலை சிறுத்தைகள் நான் எதுக்கு உங்களை கேட்டேன்னா, விடுதலை சிறுத்தைகளில் ஒரு முக்கிய பொறுப்பாளர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அவங்க கூப்பிட்டாங்களா, நீங்க கேட்டீங்களா? ஏங்க அவங்க கூப்பிட்டானா நாங்க கேட்டாருனாங்க, சந்திப்பு நடந்ததா? நோக்கம் சரியாச்சா? சந்திப்பு நடந்ததா? எப்படி சந்திப்பு நடந்தது? திரும்பவும் கேக்குறாங்க, அவங்க கூப்பிட்டாங்களா, நீங்க கேட்டீங்களா? ஏங்க அவங்க கூப்பிட்டாருன்னா நாங்க கேட்டாருன்னா சந்திச்சோமா, சந்திப்பு நடந்ததா? இதுல நம்ம எதை எடுத்துக்க முடியும்? அவங்க கூப்பிட்டாங்கன்னு எடுத்துக்காதா? நாங்கள் கேட்டோம், அவர் கொடுத்தார், கேட்டவுடன் கொடுத்தார், இந்த தடவை சொல்லிட்டு போனது தானே. அதையா ஏங்க அவங்க கூப்பிட்டானா நாங்க கூப்பிட்டானா 2 பேரும் பார்த்து பேசிக்கணுமா? அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, இதுதான் முக்கியம் அப்படிங்கறத அர்த்தம். சார் அதுதான் முக்கியம். ஒரு படத்துல வரும்ல, அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வசனம்! அதுவும் கலைஞர் வசனம் தான், தலைவர் வசனம் தான். அதுதான் இதுக்கு பின்னாடி. அவரை வந்து அவருடைய கட்சியில் இருக்கிற திமுக காரர்கள் அழைத்து போயிருக்கிறார். விசிக திமுக காரர்கள். இப்ப விசி திமுக எப்படினாலும் வச்சுக்கலாம். இல்லை திமுக பிராக்கெட்ல விசிகான்னு கூட போட்டுக்கலாம். பிரதான கட்சி தானே முதல்ல போடுவோம்ல, அது மாதிரி திமுக பிராக்கெட்ல விசிகான்னு கூட போடுங்க.
சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை, நமக்கு ஒன்றும் இல்லை அதில். அதால ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவர் போய் பார்த்துருக்குறார். என்ன நிர்பந்தம்? பலது இருக்கும். உடனே நான் சொன்னேன்னா நீங்கள் கூடவே இருந்தீங்களான்னு கேட்பீங்க. அவர் ஒரு கட்சி நடத்துறதுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்குங்க. பொருளாதார தேவையா? பொருளாதார தேவைகள் இருக்கலாம், அமைப்பு ரீதியாக திரள்வதாக இருக்கலாம், அல்லது சிக்கல்கள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல கொடிக்கம்புமே நட முடியாத அளவுக்கு சூழல் இருக்கு. அதனால அதை நிவர்த்தி பண்ற கூட சட்டம் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை ரீதியாக இருக்கக்கூடிய கூட சில விஷயங்கள் வந்து பேசக்கூடிய சூழல் இருக்கலாம். ரெண்டாவது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சி, அந்த அடிப்படையில் இருக்கு. நம்ம பதில் வந்து அவங்களை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன வேணாலும் நம்ம பதில் சொல்லிக்கலாம். உங்க பதில் எதுவாக சொல்லலாம், உங்க பதிலும் அதே மாதிரி தான், நீங்களும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா உண்மை என்ன வேறையா தான் இருக்கும். இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் தெரியலையா? ஒரு நெருக்கடி திருமாவளவனுக்கு கொடுக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளால் வளர்ந்து விடுதலை சிறுத்தைகளால் சீட்டு வாங்கி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அந்த பங்கு பெறும் நபர்கள் யாரும் அண்ணனோடு இல்லை. எல்லாரும் திமுக காரர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் நிர்பந்தம் தானாமல் தான் அண்ணன் இன்னைக்கு தவிக்கிறார். இல்லைன்னா திருமாவளவன் இப்படிலாம் நடக்க மாட்டார். அவர் தனிமரமாகவும் மற்றவர்கள் வேறொரு பக்கமாகவும் நிற்கிறார்கள். இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கும் புதுசும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 30-40 கட்சிக்கு ஸ்தாபகர் யாரு சொல்லுங்களேன் பார்ப்போம். யார் சார்? 30 காங்கிரஸ் தான் ஸ்தாபகர்னா நிறுவனர். ஒரு கட்சியை தொடங்க வைப்பவர் யார்? இது எம்ஜிஆர் எந்த கட்சியும் உடச்சிருக்காரா? ஜெயலலிதா ஏதோ 1-2 இருக்கும். கருணாநிதி, மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் 30-40 கட்சியை உடச்சிருப்பார். லிஸ்ட் படிக்கிட்டா? அது உடைச்சாருன்னு நாம சொல்றோம். அவரு பாணியில வந்து அந்த ராஜதந்திரம்னுவாங்க, அரசியல் சாணக்கியத்தனம், ராஜதந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. அதற்கு ஃபேமஸ் ஆனவங்க அவங்க. ஒன்று இருந்தால் என்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா நீ தனியாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க சில வேலைகளை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் செஞ்சாங்க. அப்போ ஒரு பெரிய இழுபறி ஆகி அப்புறம் அவங்க கொடுக்குறத அப்புறம் எடுத்து நிற்க வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது கட்சிகளில். அப்போ என்ன தொடர்ந்து இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வருது, நாம அவங்கள லைட்டா ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இந்த மாநாடுன்னு அறிவிக்கிறாரு. கள்ளக்குறிச்சி போய் உங்களுக்கே தெரியும், நம்மளே பல தடவை பேசியிருக்கோம். கள்ளக்குறிச்சி போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் 2 நாள் அவங்க கூடவே தங்கி அந்த 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 மக்கள் உயிரிழந்தது இருந்து தாங்க முடியாம அங்கேயே இருந்ததுன்னு சொல்லி விசிகாவோட பலரே எங்கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க. அந்த தலைவர் வந்து அங்க போய் இருந்தாருங்க. யாராவது இங்க இருந்து போனவங்க யாராவது 2 பேர் போனாங்களா சொல்லுங்க பாக்கலாம். சரி, அப்படி இல்ல. அப்ப அந்த அளவுக்கு மன அழுத்தமும் வேதனையும் அங்க தங்கறது பாதிக்கப்படக்கூடிய தங்கறதுக்கு அங்க வசதி வாய்ப்பு இருந்திருக்க தங்கி இருப்பாரு. என்ன போதுங்க என்ன நீங்க இப்ப சொல்றீங்க? பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் தலித் மக்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டம் இருக்குமா இருக்கா? மனசுல ஒரு வேதனையும் வருத்தம் இருக்குமா இருக்காது? சரி, அந்த வருத்தத்துல அடிப்படையில் இந்த மதுவிலக்கு மாநாடு அறிமுகப்படுத்த சொல்லக்கூடாதா, நடத்தக்கூடாதுங்களா? அந்த கள்ளக்குறிச்சி அந்த துக்க விசாரிக்க போனார்ல, அப்ப இவர் என்ன கேட்டாரு தெரியுமா? பாத்திருக்கீங்களா? அந்த இதெல்லாம் காமி போட்டோ விஷுவல்லாம் வந்தது. என்ன பேசினாரு? ஏன் அது இருக்கும்போது இதை குடிச்சிங்க, அது இருக்கும்போது இது சாராயம் டாஸ்மாக் இருக்கும்போது ஏன் இதையா வாங்கி குடிச்சிங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது நடந்து 2-3 மாசம் இல்லையா? அந்த மாதிரி சமிக்ஞையெல்லாம் ஒன்றையும் காணுமே. நீங்கள் இப்போ நம்ம ஒரு போராட்டம் பண்ண போகிறோம்னு வச்சுங்க, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துட்டு முதல்ல பல பேர் கேட்போம்ல, இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முறை கனிமொழி அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இளம் உதவிகள்லாம் அதிகமாக வருதா சொன்னீங்கக்கா, இப்போ இது மாதிரி எங்கள் சமூகத்திலே இத்தனை பேர் தாலி எடுத்துகிட்டு நிற்கிறாங்க, என்னக்கா ஏதாவது கொஞ்சம் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாரா? இல்லை முத்துசாமி போய் பார்த்தாரா? அவர் தானே இந்த மினிஸ்டர். திமுகவையோ அதிமுகவையோ நம்பி உழைப்பு நடத்தக்கூடிய சூழல் பிசிகாவுக்கு இல்லைன்னு ஓப்பனா திருமாவளவர்கள் மேடையில பேசியிருக்கிறார். எப்போ சார் அது? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 4 நாளைக்கு அப்புறம் வந்து நடந்த இடத்துல பேசினார். சரி,
யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் வந்து நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். திமுகவை முட்டு கொடுப்பது யாரு, முட்டிலே பெரிய முட்டு எந்த முட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு பெரிய பேரவை வச்சு நடத்துறீங்க. சரி, இப்போ கணிசமான அளவுக்கு வாக்குகளை வாங்கி வட தமிழகத்தில் வாக்குகளை செலுத்தியவர்கள் தலித் மக்கள். சரி, இது வந்து உணர்ந்ததுனாலதான் திருமாவளவன் அவர்களை வந்த உடனே எந்திரிச்சு பார்த்து வணக்கம் சொல்லக்கூடிய இருக்கிறது முதல்வர் அப்படின்னு அவங்க விசிக கட்சிக்காரங்களை பல திருமாவளவன் அவர்களை பார்த்து எந்திரித்து வணக்கம் சொல்லிவிட்டால் இந்த சமுதாய மக்கள் முன்னால் நன்றி செலுத்தியதாகவும் எழுந்து நின்னதாகவும் அர்த்தம் கொள்ளலாமா? அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாருன்னு சொல்றாங்க சார். திருமாவளவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டா இந்த சமுதாயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ஆயிடுமா? பிரதிநிதி தானே சார், அதுதான் ஒரு பிரதிநிதி தானே. இப்ப நம்ம ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, வெற்றிக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமா ஒரு 20 சவரன் நகை எடுத்து போய் திருமாவளவன் கழுத்துல போட்டுறாரு. அது எல்லாருக்கும் சிறப்பு சேர்த்த மாதிரி ஆயிடுமா? ஏன்பா அவங்களாம் 20 சவரன் செயினை போட்டிருக்கோம், கொஞ்ச நாளைக்கு தான் என்ன, அதான் சிறப்பு பண்ணிட்டோம்ல, ஈக்குவல் பண்ணிடலாமா? இந்த சமுதாயம் ஓட்டு போட்டதற்கு அதை ஒருங்கிணைத்து திருமாவளவன் கூட வச்சுப்போம். இந்த சமுதாயத்துக்கான பங்களிப்பு தானே அவர் கேட்குறாரு. நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? இது வரைக்கும் கொடுத்தீங்களா? அமைச்சரவையில் கொடுத்துருப்பீங்களா? இல்லை சேச்சா இந்த ஜனங்க தான் நம்மளை ஓட்டு போட்டு வர வச்சுருக்காங்க, நம்ம தேர்தல் வாக்குறுதி 99 99% அதில் ஒரு நம்பர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 10,400 பேக்லாக் SC ST வேக்கட்டுங்களை போடுவோம். 99 தானே சொன்னீங்க. இது ஒன்று கழிச்சிடலாமா? இல்லை நிறைவேற்றினாங்களா எங்களுக்கு தெரியாம? 120 கோடி ரூபாய் ஆதரவு நலப்பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பார்க்கறவங்களுக்கு பெரிய வார்த்தையா இருக்கும். கட்டட அமைப்பு, உள்கட்டமைப்பில் கக்கூசு ஒண்ணுக்கு போற இடம்லாம் வரும், உடைச்சி போனோம்னா அதை கட்டுறதுக்கு 120 கோடியை ஒதுக்கி 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிச்சது நன்றி கடனா? எங்க பணத்தை எடுத்து ரேஷன் அரிசி வாங்கினது, எங்க பணத்தை எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தது, இதெல்லாம் எங்களுக்கான நன்றி கடனா? சொல்லுங்க. கடந்த ஆட்சியில், அதாவது எடப்பாடியார் ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்கள் போட்டதுல இடஒதுக்கீடு வேணும் எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் தம்பிக்கும் எல்லாருக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வேணும் கேஸ் போறாரு திருமாவளவன். பெட்டிஷனர் யாரு? திருமாவளவன். அந்த வழக்கு கடந்த 2023 டிசம்பர்ல ஹியரிங் வருது, அப்பதான் விசாரணைக்கே வருது. அப்போ எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்த அட்வொகேட் அரசு வழக்கறிஞர் போக மாட்டார்ல, யார் அடுத்து புதிதாக நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான். அதெல்லாம் தெரியுது இல்ல. அப்புறம் இல்லைங்க அது எடப்பாடியார் வக்கீலுங்கன்ற பாருங்க, அரசு வழக்கறிஞர் போய் அரசு இந்த மாதிரி வக்கீல்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வாதாடி வழக்கு தள்ளுபடி ஆகுது. திருமாவளவன் அவர்களுக்கு எடப்பாடியை எதிர்த்து ஒரு வழக்கு போடணும் அப்படின்றது எண்ணமா, இல்லை ஒட்டுமொத்தமான மக்களுக்கான சமூக நீதியை காப்பாற்றணுன்றது எண்ணமா? வழக்கு போடுறதுல எது எண்ணமா இருக்கும், நோக்கமா இருக்கும்? சமூக நீதி காப்பாற்றுறது என்னமா? அது கடந்த ஆட்சியில் மட்டும்தான் காப்பாற்றணும், இந்த ஆட்சியில் காப்பாற்றக்கூடாதுன்னு எதனா பாலிசி இருக்கா? வழக்கு தள்ளுபடி ஆகுது இல்ல. ஒரு வழக்கு தள்ளுபடினா என்ன பண்ணுவாங்க? அப்பீல் போவாங்க. இல்லைன்னா இப்பா சண்டைக்காரங்காலே போய் விழுந்துருவோம் அப்படின்னு அங்கேயே போய் தலைவரை பார்த்து செய்யுங்க தலைவரை அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்ததா? திருமாவளவனுக்கு சிறப்பு செஞ்சுட்டா போதுமா? பல இடங்கள்ல பிணங்களை எடுத்து போக முடியலையா? திருமாவளவனுக்கு சிறப்பு செஞ்சுட்டா போதுமா? குடிக்க வைக்கிறானே சிறப்பு செஞ்சா போதுமா? கோயில்கள் நுழைய விடாம அடிக்கிறானுல, ஒன்றும் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றுமே இல்லையா? கோயிலை போட்டு கம்முன்னு வந்துடுறியா? திருமாவளவனுக்கு சிறப்பு செஞ்சா அது போதுமா? என்னங்க இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் கரெக்டு தாங்க, அதில் எல்லாத்தையும் சேர்த்து திருமாவளவனுக்கு செஞ்சாச்சுங்க, மூளை வரைக்கும் எல்லா அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு எதுங்க அர்ச்சனை அப்படின்னு கேளுங்க, நாங்கள் போயிடுறோம். ஒன்றுமே பேசலை. இது எதுவுமே நடக்கப்படவில்லை. அதாவது அவருக்கு செய்வதன் மூலியமாக கூட இது வந்து கடைசி வரைக்கும் நான் அவருக்கு செய்கிறார்கள்னு சொல்லல, நீங்க சொன்ன வாதம் அது. அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள், பார்த்தோன்னே எந்திரிச்சிடுறாங்க. இது வந்து
விசிக நிர்வாகிகள்ட்ட பலரிடம் பேசுகின்ற போது இது மாதிரி நீங்க நேர்காணல் சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயத்தையும் அடிப்படையில் உங்ககிட்ட கேள்வி வச்சு. சரிங்க. இப்போ அவரு இப்போ நானா வந்து திருமாவை பார்த்த உடனே முதல்வர் எந்திரிக்கும் போது நீங்க கூட இருந்தீங்க நான் சொன்னீங்க நான் சொல்றேன். நீங்களும் கேள்விப்பட்ட செய்தி தான் சொல்லிருப்பீங்க. அதால இதுக்கு அது ஈக்குவலான்னு சொல்ற ஆயிடுமான்னு கேட்குறேன். சரி சரி. இப்ப இந்த மதுவிலக்கு மாநாடு தேசிய அளவில் மாற்றப்பட வேண்டும். அதுதான் இப்ப பிரதானமான விஷயம். எப்படி வந்து குஜராத்தில் இருக்கிறதோ, எப்படி பீகார்ல இருக்கிறதோ, மேகாலயா மாதிரி சிறு மாநிலம் இருக்கோ, அரசே நடத்தாமல் இருக்க வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் இது கொண்டு கொடுக்க வேண்டும். நல்ல கோரிக்கை தானே. சூப்பர் தான், யார் இல்லைன்னா நல்ல கோரிக்கை தான். இப்போ தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள், அதை ஒத்துக்கிறீங்களா? ஒரு நம்ம யாருன்னா கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நல சங்கம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதில் வந்து 14,63,000 பேர் விதவைகளாக மாறி இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் சரக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட நம்ம அக்கா கனிமொழி அக்கா வந்து 20 லட்சம் பேர் விதவைகளாக மாறி இருக்கிறார்கள்னு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கினேன் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து அண்ணன் திருமாக்கிட்ட தலைவரே எங்கள் ஸ்டேட்லேயே இவ்வளோ பேர் விதவியாக இருக்காங்க, அதால் எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து எவனும் சொன்னால் கேட்க மாட்டான். ஏன்னா எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் குடிகாரனாக இருக்கிறான், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் தான் தலைவரை இதை மோடி கிட்ட கேட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்களா? நோக்கத்தை கொச்சப்படுத்துறீங்களா நீங்க? நோக்கத்தை கொச்சப்படுத்துறீங்க. ஒரு பெரிய அளவுக்கான இந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறார். அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களுக்கும் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு என்று சொல்லும் போது அந்த அந்த நோக்கத்தை கொச்சப்படுத்துறீங்க. இந்த டாஸ்மார்க் வந்து மாநில சப்ஜெக்டா மத்திய சப்ஜெக்டா கன்கரண்ட் லிஸ்டா? மாநில சப்ஜெக்ட் தான். அப்புறம் இதெல்லாம் பதில் உங்கள்லாம் இருக்காது. நான் ஒன்று சொல்றேன். சரி, இப்போ அது நோக்கம் இல்லை, நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். 30 மாநிலங்களில் பாஜகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்காங்க. ஒரு 9 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, நம்ம கர்நாடகா உட்பட பக்கத்து ஸ்டேட் உட்பட 9 இடத்துல இருக்காங்களா. இந்த மோடி சொன்னா கேட்க மாட்டாரு. ஜனங்க சாகணும்னு இந்த மோடி நினைக்கிறார். நம்மளாம் குடிச்சிட்டு இருக்கணும்னு மத்திய அரசு நினைக்குது. நம்ம கூட்டணி கட்சிகள் ராகுல் அப்படி நினைக்கல. ராகுல் நம்ம முதல்வரும் அப்படி நினைக்கல. 2 பேரும் சேர்ந்து இல்லை திரும்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து பேசி நம்ம மோடிக்கு ஒரு சரியா முகத்துல கரியை பூசணும். இந்த 9 மாநிலங்களில் டாஸ்மார்க்கை அமல்படுத்தும். இது சாரி மதுவிலக்கு டாஸ்மார்க் வருது பாருங்க. மதுவிலக்கை அமல்படுத்துவோம் பண்ணட்டும் சார். நாம எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம். எதிர்கட்சிகள் 9 பேர் சேர்ந்து நிறுத்திருக்கான். நிப்பாட்டு, அதிகாரத்தை நீ எடுத்துக்கோ, மாநில உரிமை நாங்களே விட்டு தரோம், எப்போ சொல்லட்டும். நல்ல விஷயம் தானே மாநில சார். இந்தியா முழுக்க நிறுத்தணும்ல. இந்தியா முழுக்க மோடி நிறுத்த மாட்டார். இது மாநில உரிமை என்பதால் மாநிலங்களே முயற்சி பண்ணலாம். அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்த 9 மாநிலங்கள் மூடலாமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. பண்ண சொல்லுங்க. பண்ண மாட்டாங்களா? பண்ண சொல்லுங்க சார். அப்புறம் நானே நீங்க அவங்க பண்ணுவாங்க, நீங்க ஏங்க அதுக்குள்ளே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க? நீங்க பண்ண சொல்லுங்க, மகிழ்ச்சி தானே. நாடாளுமன்றத்திலே முழங்கி இருக்கிறாரு. அதுதான் சொல்லிட்டாங்கல்ல அவங்க. சும்மா தெரியாம இங்க வந்து பேசாத, அங்க போய் பேசு, ஓரமா போய் விளையாடுட்டாங்கல்ல. நான் ஒரு ஆளா விளையாடுவதானே அப்படி சொன்னேன். எங்க முதல்வரோடு வரேன். அண்ணாவின் கொள்கையை பற்றி, கலைஞரின் கொள்கையை பற்றி வந்திருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களோடு மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு சார் இது வரைக்கும் எந்த நாட்டின் முதல்வராது இந்தியா முழுக்க இந்த மதுவிலக்கை அமல்படுத்து அப்படின்னு பார்லிமெண்ட் எதில் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? வரலாற்றில் இடம்பெறுவோம் சார். கூட்டுமோங்க சார். எம்பி வேற 40 பேர் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தம் லட்டா இருக்கிறாங்க. காமெடியா இருந்துச்சு அவர் சொல்றது. நீங்க ஒரு மத்திய அரசை நோக்கி ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லி நீங்க வந்து இப்படி தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் இது தமாஷா? நான் சொல்ற விதம் என்ன உங்களுக்கு தமாஷா இருக்கலாம், இதுல உண்மை இருக்கா இல்லையா? இது நடக்குமா நடக்காதா? நானும் சந்தன மண்டலத்துல போய் கூட்டு போய் போராட்டம் பண்றேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க, கேலி கிண்டல் பண்றீங்கன்னு. ஏன் கேலி பண்றீங்க? ஒரு உரிமை இல்லையா நமக்கு?
மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஐயா கண்டெல்லாம் போய் போராட்டம் நடத்தி அப்புறம் ஐயா கண்ணே அவனை கொண்டே போய் போராட்டம் பண்ணாரு. அப்புறம் என்ன, நம்ம போய் நிக்க வேண்டியதானே? சொல்லுங்க. இல்ல, இந்த மாநாடை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட் இல்லை. ஏன்னா நம்ம வந்து மாநில அரசை வற்புறுத்தல, மத்திய அரசு தானே வற்புறுத்துறோம். அப்படியே இதை ஷிஃப்ட் பண்ணி டெல்லி கொண்டு போயிடுவோம். அதாவது இந்த எளிய மக்களின் குரல் உங்களுக்கு புரியுதா புரியலையா? மூட வேண்டியது நம்ம. எளிய மக்களுடைய குரலாகத்தானே ஒலிக்கிறது. அரசும் அதுதானே சொல்லுது. நீங்க மறுபடியும் அரசை இல்ல பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி தான் போராடிட்டு இருக்காங்க. அரசும் அதை நோக்கி தான் போகணும். இதுதான் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஆர்குமெண்ட்லாம் ஒரு பக்கம் போகுது சார். மந்தவெளியில கேள்விப்பட்டீங்களா? அதான் தெரியுமா தெரியாது? சொல்லுங்க. மந்தவெளியில ஒரு கடையை திறக்கிறாங்க, டாஸ்மாக் கடை. மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இந்த பக்கம் அந்த ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே திறக்கிறாங்க. திறக்காதீங்கயா, திறக்காதீங்கன்னு கம்யூனிஸ்ட்காரன் போய் போராடுறாங்க சார். இந்த டிபேட் நடந்து கொண்டு இருக்கிற பொழுதே அதான் முக்கியம். அவங்க போய் அசம்பிள் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு 5-10 போலீஸாக போட்டு குண்டு கட்டா தூக்கி போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னை வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போடு மது விற்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் மது விலக்கில் நாட்டம் உள்ளவர்கள் என்று. நான் நம்புறதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்லை. ஏன் ஒரு வாரம் கழிச்சு திறந்தா என்ன குடிமட்டும் போது ஒரு கடையில் என்ன வருமானம் வந்துடும் சொல்லுங்க? இங்க அழுகிற குழந்தைகளுக்கு பால் இல்லை, பற்றாக்குறையா இருக்குது. மந்தவெளி ஒயின் ஷாப்ல காசு வந்து தான் பால் வாங்கி ஊத்தணும் அப்படின்னு திறந்தீங்களா? ஒரு 10 நாள் கழிச்சு திறந்தா என்ன சார்? இல்ல மாநாடு முடிஞ்ச பிறகு திறந்தா என்ன? கவர்மெண்ட் திறக்கிறதுக்கு நீங்க மாநாடு எதுக்கு லிங்க் பண்ணீங்க? இல்லங்க, நீங்க இல்லங்க, மாநாடு திருமாவளவன் கொள்கையும் வந்து திமுக அரசின் கொள்கையும் ஒண்ணு தானங்க, மதுவிலக்கு தானங்க. திருமாவளவர்களே சொன்னாங்களே என்னங்க நீங்க அவர் சொன்னாரு ரெஃபரன்ஸ் வரும்போது அதுதான் சொல்லி தான் சொல்ல முடியும். புத்தர் சொல்றாரு, நான் சொன்னேன், வாஜார் சொன்னாரு, அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படின்லாம் நீ எடுத்துக்குவானா? உன் அறிவை கொண்டு சோதித்து நீ எடுத்துக்க. கார்ல் மார்க்ஸ் தான் சொன்னாரு. ஏன் லூசு மாதிரி சொல்லிட்டு போயிருங்க? சொல்லிடலாமா? சொல்லுங்க. வேத இப்ப என்ன வேத வாக்கு, திருமாவளவனின் வாக்கு வேத வாக்கு, அப்படிதானே? அப்படி சொல்ல சார். இப்ப அவரை பத்தி அந்த மதுவிலக்கு மாநாட பத்தி பேசுறதுனால அவருடைய ரெஃபரன்ஸ் எடுத்து நான் சொல்றேன். அதுதான் விஷயம். இப்ப என்ன செய்யலாம்? அது என்ன, அந்த மாநாடே வேண்டாம் இழுத்து முடிட்டு போயிடலாமா? ஏங்க அது ஒரு குரல் கூட ஒலிக்க கூடாதா? ஏங்க அது அவங்க கட்சிங்க, அவங்க கட்சிக்கு தொண்டர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, மாநாடு போடுறாங்க. என்ன பிரச்சனை? இப்போ மண்ணுரிமை மாநாடு போட்டாங்க. என்ன மாநாடு? மண்ணுரிமை மாநாடு. ஆமா, யாரை வச்சு போட்டாங்க தெரியுமா? அன்றைய முதல்வரை வைத்து. அன்றைய முதல்வர் யாரு? இன்றைய முதல்வரின் டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும், மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இன்றைய முதல்வரின் தந்தை டாஸ்மார்க்கை மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று இருந்த கலைஞர் அவர்களை வைத்து மண்ணுரிமை மாநாடு போட்டாங்க. அப்பா என்ன மண்ணை வாங்கி கொடுத்தாங்க. கல்வி உரிமை மாநாடு போட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்புறம் பெண் உரிமை மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. இன்னமும் சனாதனம் என்ன பண்ணுது? என்ன சார் பண்ணுது? ஆட்சி பண்ணுதா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஈழம் வெள்ளம், இப்ப நீங்க என்னன்னா அதையும் சொல்ல, ஈழம் வெள்ளம் என்னாச்சு? வெண்டுடுச்சா? அப்ப மாநாட்டுக்கு ரிசல்ட்டுக்கு நீங்க போய் மாநாடு இல்ல, இப்ப நம்ம மாநாடு நடத்துறதுனாலயே உடனே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கறது வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு. ஆனா அதுக்காக குரலே ஒலிக்க கூடாது, குரலே வரக்கூடாது. அப்போ நீங்க உண்மையிலே டாஸ்மார்க் மூடணும்ன்றதுக்காக நோக்கம் தான், மூட வேண்டியதான் நோக்கம், அதுதான் இலக்கு. ஆனா அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு சிறு துளி கூட, சிறு ஒரு முன்னெடுப்பு கூட எடுக்க கூடாதா? அது அட்லீஸ்ட் ஒரு மாநாடுங்கிற ஒரு முன்னெடுப்பாவது இருக்கணும் இல்லையா? வாழ்த்துறேன், வணங்குறேன். இப்ப என்னப்பா நீங்க இப்படியும் கேக்குறீங்க, நீங்க பிள்ளையும் கிளி விடுறீங்க, தொட்டிலையும் ஆட்டுறீங்க, என்ன சார் இது? இது நடக்குமான்னு கேட்டா நடக்காதுன்றேன். இது முறையா போகுதான்னா முறையா போகலைங்க, அந்த மாதிரி தெரிலன்றேன். இல்லைங்க நீங்க வந்து குறையா சொல்றீங்க, வாழ்த்து சொல்ல மாட்டீங்கன்னா சரி வாழ்த்துக்கிறேன். மாநாடு முடிஞ்ச பிறகு தமிழகத்துல வந்து மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் நானும் நம்புறேன். வேற என்ன சத்தியம் பண்ணுவா? நம்புறேன்னு ஜென்ரலா இது குறித்து ஒரு சர்வே எடுங்க. அது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்து, இல்லை மக்கள் இல்லை இது சத்து தானிக்குது இருக்கட்டும், என் புள்ளெல்லாம் குடிச்சிட்டு நல்லா திணவெடுத்து இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நடத்துவோம் சார்.
டாஸ்மார்க் அதிகரிக்க செயற்கை கருமையங்கள் உருவாக்குதல் மையம் அதிகரித்து கொண்டே போகிறது. டாஸ்மார்க் பழக்கம் அதிகரிக்க அரசு மாவட்ட மருத்துவமனைகளில் கல்லீரல் சிகிச்சை பிரிவு தனியாக ஒன்று ஆரம்பித்து கொண்டே போகிறது. பிரைவேட் கருத்தரிப்பு மையங்களை கடந்து அரசே இன்றைக்கு கருத்தரிப்பு மையத்தை வந்துடுச்சு. நீ வெறும் ஆளா மட்டும் வா, புள்ளையை கொடுத்து விட்றோம் அப்படின்னு ஆகி போச்சு. இது இப்படியே நீண்டான். குடி பல வருஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை பசங்க பொம்பளை பசங்க பீர் பாட்டிலோட சிகரெட்டு கையில் வச்சுக்கின்னு வீடியோ நான் பார்த்ததில்லை. சின்ன பசங்க குடிச்சிட்டு, நானும் அரசு பள்ளியில் படித்தவன், சின்ன பசங்க குடிச்சிட்டு வாத்தியார் இன்னைக்கு ஜெயிலு நாளைக்கு பெயிலு ரயிலு கீழுன்னு என்னென்னவோ சொல்கிறான். பீர் பாட்டிலோட கிளாஸில் உட்காந்து பீர் அடிக்கிறான். ஒரு ப்ரைவேட் நிறுவனம் செய்த ஆய்வில் 10% மாணவர்கள் 3000 சில பேருக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்க. 10% ஆல்கஹால், 26% ஆல்கஹால், 10% கஞ்சா, ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த எண்ணத்துலேருந்து தான் பேசணும். நீங்கள் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் அணி இதுக்குள்ளே போகாதீங்க. ஜென்ரலாக மக்களோட எடுங்க. இல்லை WHO ஏதாவது புள்ளி ஒன்று வந்தால் எடுங்க. இல்லை நீங்களே ஒரு சர்வே எடுங்க. மக்களின் தரம் எப்படியா இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 300 ரூபாய்க்கு குடிக்கிறான்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா குடிப்பான். என் வீட்டில் இருக்கிற சகோதரியை 4 பேர் கையை போச்சு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது மேலே அக்கறை வரக்கூடாதா? கோபம் வரக்கூடாதா? உண்மையை பேசக்கூடாதா? ஏன் டாஸ்மார்க்லாம் செத்து போவோனா? சாவட்டும். டாஸ்மார்க் இல்லாமல் குடிக்காம என்னால் இருக்க முடியல, நாங்கள் செத்துருவோம் அப்படின்னா சாவுங்கடா. பல இளம் பிள்ளைகள் சாவாமல் இருக்கட்டும். கொரோனா காலத்தில் சரக்கு கடை இல்லை, எத்தனை பேர் குடித்தான்? எல்லாம் ஒன்று கள்ளசாராயத்தை குடிச்சு செத்து போயிட்டானா? கள்ளசாராயத்தை அடக்கு. அதுக்கு தானே போலீஸு, அதுக்கு தானே சிறப்பு பிரிவு போலீஸ்லாம் இருக்கு. பண்ணு. கள்ளசாராயத்தை மறந்து விற்பதால் அவர்கள் சாகிறார்கள். கள்ளசாராயத்தையும் ஒரு பக்கம் படிப்படியாக விற்றுட்டு படிப்படியாக குறைப்போம் சொல்லலாமா? அதை அடக்கிறல்ல, உடலுக்கு கேடு. ஆக்சுவலி ஃப்ராங்காக பேசணும்னா இந்த சரக்கை விட அந்த சரக்கு நல்லது. பட் அந்த காம்பினேஷனில் மிஸ்டேக் ஆகி செத்து போயிட்டான். அவன் பல வருஷமாக வச்சுருக்கான். டெய்லியுமா செத்தாங்க? ஒரு நாள் காம்பினேஷனில் ஏதோ ஒரு சதியில் அது நடந்து செத்து போயிட்டாங்க. அதை குடிச்சாலும் அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இது இந்த இந்தியன் ஆல்கஹாலுக்கு அந்த இது ஒன்று இருக்குது, ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்கஹால் தயாரிக்கலையே. எந்த பிராந்தியும் பிராந்திக்குரிய தன்மையோடு இல்லையே, எந்த விஸ்கியும் விஸ்கி கூட தன்மையோடு இல்லையே. எல்லாமே வெறும் பவுட்ரு, எசன்ஸு, மெத்தனாலு, அந்த மொலாசிஸை கலந்து ஊற்றி டக்குன்னு கொடுத்துரு. தீபாவளிக்கு 100 கோடி ரூபா அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஜீவோ இஷ்யூ பண்ணுறான். டக்குன்னு கலைக்கு கொடுத்துட்றானே. இது எப்படி? இது ஒரு அரசு என் உடல்நலம் பாதிக்கும் இதனால் என்று தெரிந்தும் அதை விற்குது. விற்ற பிறகு பழக்கமாயிட்டாங்க, படிப்படியாக குறைக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சார்? இது இயற்கைக்கு முரணானது இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்மார்க் குடிப்பாங்க, நல்லத்தம்மா கொடுப்பாங்களா? அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் குடிக்கலாம். இன்றைக்கு இருக்க அரசியல்வாதிகள் பிள்ளைகள் யாராவது நம்பூர் சரக்கு குடிப்பானா? பிராந்தினா பிராந்தியாக தயாரிச்சிருக்கணும். 18 இயர்ஸ் ஓல்டுனா 18 வருஷம் அது போச்சு வச்சுருக்கணும். அந்த மாதிரி தானே குடிக்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? ஏழை ஜனங்க என்ன பாவம் பண்ணாங்க? சரி சார், குடிக்கிறவங்க கூட தெரிஞ்சு அந்த நாய் குடிக்குது சார். சார் அவன் பொண்டாட்டி பொண்ணு என்ன சார் பாவம் பண்ணுச்சு? இதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ நிதிஷ்குமார் 60,000 கோடி, உங்களுக்காவது 48, 45 50 ஏதோ இலக்கு வச்சுங்க. திட்டு பைப்பில் உங்களை ஏமாத்திருக்கிறாங்க. 48 நிறுத்திட்டானுங்க பொழுது. உங்களே ஏமாத்திட்டானுங்க. இன்னும் 2 கோடி ரூபா ஏற்றிருக்கலாம், 2000 கோடி. அப்போ சொல்கிறாருல்ல, எங்கள் பீகாரில் வீடுகளில் இருந்த சர்ச்சை சந்திரம்லாம் போய் இன்ப முனகள் கேட்குது. இதை விட ஓப்பனாக யாரால சொல்ல முடியும்? அவர் முதல்வர் தானே. ஏன் உங்களுக்கு தோணலை? ஏன் அதை யாரும் வற்புறுத்தலை அப்படின்ற கேள்வியோடு அதை நிப்பாட்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் கேள்விகளுக்கான, எளிய மக்களின் கேள்விகளுக்கான பல விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. அரசு என்ன பதில் சொல்ல போகுது, அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்க நன்றி. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.